திமுகவும் காங்கிரசும் எப்போதெல்லாம் இணைகிறதோ அப்போதெல்லாம் இந்தியாவின் ஏதாவது ஒரு பகுதி தாரை பார்க்கப்படுகிறது. எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என பெருமை பேசும் ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் ஆட்சியில் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பஞ்சமில்லை. சொல்லாட்சி செயலாட்சி என தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் துயரங்கள் மட்டுமே மக்களுக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது. அன்று கருணாநிதி கச்சத்தீவை இலங்கைக்கு பரிசாக அளித்து செய்த ஒரு தவறால் இன்று வரை தமிழக மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக போராட வேண்டிய அவல நிலை நீடிக்கிறது. வயிற்று பிழைப்புக்காக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்குவதும் சிறைபிடிப்பதும் கோடிகளில் அபராதம் விதிப்பதும் மீன்பிடி உபகரணங்களை சேதப்படுத்துவதும் தமிழக மீனவர்களை சுட்டுக் கொள்வது என இலங்கை கடற்படையினரின் அராஜகம் நாளுக்கு நாள் எல்லை மீறி வருகிறது. இதற்கெல்லாம் யார் காரணம்? அன்று கருணாநிதி கச்சத்தீவை தாரை வார்க்காமல் இருந்திருந்தால் இன்று மீனவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? மீனவர்கள் களத்தில் இறங்கி போராடும் போதெல்லாம் எங்கே தங்கள் தவறு வெளிப்பட்டு விடுமோ என்ற பயத்தில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவது, மீனவர்களுக்கு ஆதரவாக நீலிக்கண்ணீர் வடிப்பது, கச்சத்தீவை மீட்போம் என கோஷம் போடுவது என திமுக செய்யும் நாடகத்தை என்னவென்று சொல்வது? மாநில உரிமை பற்றி வாய் கிழிய பேசும் ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் சித்திரவதைக்கு ஆளான போது வாய் திறக்காமல் மௌனமாக இருந்தார். கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக மீனவர்கள் நடத்திய போராட்ட குரல்களுக்கு கொஞ்சமும் செவி சாய்க்காமல் அமைதி காத்து வருகிறது ஸ்டிக்கர் அரசு. 40 எம்பிக்கள் இருந்தும் தமிழக மீனவர்கள் நலனுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக அரசை என்னவென்று சொல்வது? தந்தைக்கு நாணயம் வெளியிடவும் பேனா சிலை வைக்கவும் மத்திய அரசுடன் கொஞ்சி குலாவி காரியத்தை சாதிக்கும் ஸ்டிக்கர் புகழ் ஸ்டாலின் தமிழக மீனவர்களுக்காக கச்சத்தீவை மீட்கவும் இலங்கை கடற்படையின் அட்டூழியத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மத்திய அரசுக்கு அழுத்தம் தர மறுப்பது ஏன் என்ற சந்தேகம் எழுகிறது. ஆக மொத்தத்தில் தேர்தல் நேரத்தில் தமிழக மீனவர்கள் மீது அக்கறை காட்டும் திமுக அவர்களின் கண்ணீரை துடைக்காதது ஏன்? கருணாநிதி நாணயம் வெளியிட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த மத்திய பாஜக அரசிடம் மீனவர்களுக்காக பேசாதது ஏன்? 40 எம்பிக்களை வைத்துக் கொண்டும் தமிழக மீனவர்களுக்காக ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் திமுக ஆடும் நாடகத்தை தமிழகம் அறிந்தது.